எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல அ தாயின் வயிற்றுலருந்து பொறக்குறோம். குழந்தையா இருக்கோம். அப்புறம் சைல்ட்ஹுட் வருது. அப்புறம் இளமை வருது. அதுக்கப்புறம் மிடில் ஏஜ் வருது. அதுக்கப்புறம் ஓல்ட் ஏஜ் வருது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம உடம்பு மாறுது, நம்ம என்விரான்மென்ட் மாறுது, நம்ம சிச்சுவேஷன் மாறுது, நம்ம மனசும் மாறுது. நான் 20 வயசுல திங்க் பண்ணதில்ல, இப்ப 50 வயசு திங்க் பண்றதில்ல. மேபி இப்ப 50 வயசுல திங்க் பண்றத நான் 80 வயசுல திங்க் பண்ண மாட்டேன் இருந்தா. ஓகே. அப்ப அதுக்கு உண்டான மெச்சூரிட்டி வந்துருக்கும். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம உடம்பு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி பழைய உடம்பு போய் புது உடம்பு கிடைக்குது. இப்ப 20 வயசுல இருக்கிற உடம்பு எனக்கு 50 வயசுல கிடையாது. இப்ப 50 வயசுல இருக்கிற உடம்பு 80 வயசுல இருக்காது. அதே மாரி தான் என்விரான்மென்ட், சிச்சுவேஷன் எல்லாமே அப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா, எது நிரந்தரமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது அத்தனையும் அனுபவிக்கிற நான், இந்த உடம்பு மூலமாக இத்தனையும் அனுபவிக்கிற நான் நிரந்தரமா இருக்கேன். என்னை உருவாக்கிய நான் எ நான் எதோட ஒரு துளியா இருக்கேனோ, அந்த இறை சக்தி கிருஷ்ணான்னு வச்சுப்போமே, பகவான் கிருஷ்ணர் தான் உருவாக்குறார். நம்ம இன்டோலரா இருக்காருன்னா, பகவான் கிருஷ்ணரும் மாறுறதில்ல. அந்த ரியாலிட்டி மாறுறதில்ல. ஆத்மன் மாறுறதில்ல. ஆனா எல்லாமே மாறுது. இதுக்கு தான் நான் சொல்றோம். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன், இன்னைக்கு இருக்கிற இத பெர்மனன்ட்டா நினைக்காத. இதுவும் மாறும். கண்டிப்பா மாற்றத்துக்கு உண்டானது தான். மாறாதது ஒண்ணே ஒண்ணுன்னா, நம்ம ஐ அம் ஸ்ரீராம், ஐ அம் டூயிங் திஸ், ஐன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த ஐன்றது நான் ஆத்மனை குறிக்கக்கூடிய அந்த நான்ன்றது மாறாது. நம்ம இந்த நான் எந்த கடல்ல சேர்ந்த ஒரு துளியோ, அந்த கடல் மாறாது. மத்தபடி நம்ம பார்க்குற, அனுபவிக்கிற எல்லாமே மாற்றத்துக்கு உண்டானது தான். இத நம்ம மனசுல உறுதியா நிறுத்திட்டோம்னா, நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், ஒரு நிலையா இருக்கும். மனது நிலையா இருக்கும். இதுதான் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றார். நன்றி. நாளைக்கு இன்னொரு பதிவில பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தர்மா இன்டர்நெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி.